வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். மிக முக்கியமான ஒரு தகவல் அப்படின்னே சொல்லலாம். கலைஞர் சமாதியில் நொந்து போன தமிழகத்தின் முதலமைச்சரா மிக முக்கியமான ஒரு தகவல் அப்படின்னே சொல்லலாம். வீடியோவ முழுமைக்குமே பார்த்தீங்கன்னா, ஸ்கிப் பண்ணாம பாருங்க. தீர்மானிக்க போவது ஸ்டாலினா அல்லது பார்த்தீங்கன்னா, நிதிஷ்குமாரான்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க சில விதமான ஊடகங்கள். ஏன் இவ்ளோ வன்மமா வந்திருக்கீங்க? திமுகன்னு சொல்லுங்க. திமுக நினைச்சாலும் கூட இப்ப பார்த்தீங்கன்னா, பிஜேபியோடு ஓகேங்களா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. பாரதிய ஜனதா கட்சியோடு ஒரு பெர்ஃபெக்ஷன் வச்சு ஆட்சி அமைக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு. அட பாவிங்களா! அப்பல்லாம் நடக்காது. அப்பல்லாம் நடந்துச்சுன்னா திமுக அடுத்த முறை 2026ஆம் ஆண்டு டோட்டலா பார்த்தீங்கன்னா, மாத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா? இந்த ஒரு சூழ்நிலையில தான் நம்முடைய தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் உறுதியாக கலைஞருடைய இருக்கக்கூடிய அனைத்து விதமான விஷயங்களும் தற்போது மாறிக்கொண்டிருக்கிறதோ அப்படின்னே சொல்லலாம். இந்த ஒரு சூழ்நிலையில தான் தற்போது பார்த்தீங்கன்னா, 40% வாக்கு சதவீதத்தை இந்தியா கூட்டணி பெற்றிருக்கிறாங்க. இந்த ஒரு சூழ்நிலையில தான் நிறைய மாற்றங்கள் அப்படின்றது நடைபெறுவதற்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருபுறம் சொல்லப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில தான் உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா, நொந்து போக வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறாரா நம்முடைய தமிழகத்தின் முதலமைச்சர் அப்படின்னு சொல்லிட்டு இங்க சில பேர் தொடர்ந்து கேள்விகளை கேட்டுட்டு இருக்காங்க. அப்படிலாம் அதற்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் ஒரு துளியும் கூட பார்த்தீங்கன்னா கிடையாது அப்படின்னே சொல்லலாம் நண்பர்களே. ஸோ அவருக்கு என்னன்னா ஒரு சாலிட் மெஜாரிட்டி பெருசா கிடைக்கலையே அப்படின்ற ஒரு ஏக்கங்கள் நிச்சயமாக இருக்கலாம். இருக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப ஹையா இருக்குது அப்படின்றத நம்மளால பார்க்க முடிகிறது நண்பர்களே. இந்த ஒரு சூழ்நிலையில தான் 2024 எப்பேற்பட்ட ஒரு பர்ஃபெக்ஷன் நோக்கி நகரும் அப்படின்றத நம்ம தொடர்ந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நம்முடைய தமிழகத்தில் நடைபெறப் போகின்ற நிலவரங்கள், கள நிலவரங்கள் எப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையை உருவாக்கும் அப்படின்றத எல்லாமே நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும் நண்பர்களே. நம்முடைய தமிழகத்திற்கு என்ன முடிவுகள் நடக்கப் போகிறது என்பதை நம்ம தொடர்ந்து பொறுத்திருந்து பார்த்து விட்டோம் அப்படின்னா, நமக்கு ஏ டூ இசட் எல்லா டீட்டெயில்ஸுமே தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ பார்க்கலாம். 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்றத்துடைய தேர்தல் முழுமையான முடிவுகளை பார்த்தீங்கன்னா, நமக்கு ஓரளவு தருவதற்கு வாய்ப்புகளும், சாத்தியக்கூறுகளும் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனால காத்திருந்து பார்க்கலாம். தமிழகத்தில் யார் வெற்றியை பெறப் போகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு. இந்தியா கூட்டணி வெற்றியை பெற்றும், வெற்றியை பெற முடியாத ஒரு சில சூழ்நிலைகளுக்கு நகர்ந்து கொண்டிருக்கிறார்களா என்பதை எல்லாம் நம்ம தொடர்ந்து பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ கலைஞர் சமாதியில் உட்கார்ந்து கொண்டு கதற வேண்டிய ஒரு சில சூழ்நிலைகளுக்கு தள்ளப்படுகிறார்களா எதிர்க்கட்சிகள் அப்படின்றத எல்லாமே நம்ம தொடர்ந்து பொறுத்திருந்து தான் பார்க்கணும். 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்றத்துடைய தேர்தல் முழுமையான முடிவுகளை பார்த்தீங்கன்னா நமக்கு தெரிய வரும் அப்படின்னே சொல்லலாம். ஸோ தொடர்ந்து பொறுத்திருந்து பார்க்கலாம்.